நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற இந்த தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்புடன் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜனவரி 4வது மாதம் வரைக்கும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். பக்தன் சொல்லுகிறான், நான் 1000 நாள் ஆண்டவரே கூடாரங்களுக்குள்ள இருப்பதை பார்க்கலும் உம்முடைய சமூகத்தில் இருப்பதை கொஞ்ச நேரம் கூட எனக்கு அது ஆசீர்வாதம். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் மாத்திரம்தான் நமக்கு நிறைவான பலன். ஆண்டவருடைய சமூகத்தில் மாத்திரம்தான் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் மாத்திரம்தான் நமக்கு நித்திய பேரின்பம். அல்லேலூயா. பக்தன் இப்படமாக பாடல் பாடுகிறார், முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டுங்கிற பாடலை பாடுகிறார். அதே பாடலை பாடி கொஞ்ச நேரம் நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவருடைய பிரசன்னம் நம்மத்திலே இறங்கி வரும். அவருடைய மகிமை நம்மத்திலே இறங்கி வரும். கொஞ்ச நேரம் கண்களை மூடி, ஏசையா முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நிச்சய பேரின்பம் உண்டு, உங்க முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நிச்சய பேரின்பம் உண்டு. சொல்லும், என்னை காக்கும், என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, என்னையாளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை, என்னையாளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. கையை உயர்த்தி சொல்லுவோம், என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தெய்வம் நீரே, என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தெய்வம் நீரே, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை
கையை உயர்த்தி சொல்லுவோம். நாளெல்லாம் ஆராதனை முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. சொல்லும் எனக்குரிய பங்கும் நீரே, எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை மக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை, உங்க முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம். எல்லாரும் இத்தனை பேரை சொல்ல முடியும்? பக்தன் சொல்லுகிறான், அப்பா என்னை உன் கண் முன்னே, உம்மை என் கண் முன்னே நிறுத்தி உள்ளேன். நீர் என்னை உன் கண் முன்னே நிறுத்தி வைத்திருக்கிறேன். பக்தர் சொல்லுகிறார், கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. சபை, நீ அசைக்கப்படுவது இல்லை. இந்த கல்லின் மேல் சபையை கெட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எப்போதும் என் கண் முன்னே உண்மைத்தான் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவரை பாடி துதித்து அவருடைய மகிமையிலே அமர்ந்திருப்போம். எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தி உள்ளே. எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தி உள்ளே. வலப்பக்கத்தில் நீர் இருப்பதா அசைவுற விட மாட்டீர். எங்கள் வலப்பக்கத்தில் நீர் இருப்பதால் அசைவுற விட மாட்டீர். எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தி உள்ளே. எப்போதும் என் முன்னே உம்மைத்தான். கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை மக்கே. வாழலாம் ஆராதனை, worship you Lord. ஆராதனை மக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. கையை உயர்த்தி சொல்லுவோம், உங்க முன்னே எனக்கு
எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உங்க அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. கடைசியா சொல்லுவோம், என் இருதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உம்மை பாடுவே. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உம்மை பாடுவே. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆண்டவர்க்கே. ஆராதனை 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 எங்கள் ஆண்டவர்க்கே. சிங்கையின் ஆராதனை 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 என் ஆண்டவர்க்கே. ஆராதனை 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 இயேசு ராஜாவுக்கே. ஆராதனை சொல்லுவோம், ஆராதனை ஆராதனை எங்கள் தேவனுக்கே. ஆராதனை 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 எல் ஷடாய் ராஜாவுக்கே. ஆராதனை முன்னே எனக்கு நிறைவான. எத்தனை பெரிய தேவ மகிமை! உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, முன்னே எனக்கு. எஸ் ஷாக்கா பாத்தாலா பாப்பா பாலாஷ்டிஸ். உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. ஆராதனை ஆராதனை என் ஆண்டவர்க்கே. ஆராதனை 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 எங்கள் இயேசுவுக்கே. மீண்டும் சொல்லுவோம், ஆராதனை ஆராதனை. ஓ லவஷலமலயா. தெய்வமே நீர் பெரியவர். worship you Lord. ஆராதனை 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 ஆராதனை. We worship you Lord. We need your wonderful presence of Lord. நீ நல்லவர் அப்பா.
உங்களுடைய சமூகத்தில் எங்களை அப்படியே தலை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் மீண்டும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் வலதுகரத்தின் ஆசீர்வாதங்கள் என்று நாம் தியானிக்கிறோம். ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். ஆண்டவர் நம்ம கூட இடைபெறுகிறார். அவருடைய மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளில் தொனித்து கொண்டே இருக்கிறது. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். தெய்வர்கள், நாங்கள் தெய்வம் என்று சொன்ன மனிதர்கள் எல்லாம் மரித்து விட்டார்கள். ஆனால் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்னும் பேசுகிறார். அவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கடந்த மாதங்கள் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய ஆண்டுகளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆண்டுகளிலே நாம் அநேக காரியத்தை குறித்து நாம் வாசித்தோம், தியானித்தோம். கர்த்தருடைய வலது கரம், வலது கரத்தினுடைய ஆசீர்வாதங்கள். முதல் வாரம் நாம் தியானித்தோம், கர்த்தருடைய வலது கரம் நமக்கு பராக்கிரமம் செய்யும். இரண்டாவது வாரம் நாம் தியானித்தோம், கர்த்தருடைய வலது கரம் எதிரியை வீழ்த்தும். மூன்றாவது வாரம் நாம் தியானித்தோம், கர்த்தருடைய வலது கரம் நம்மை தாங்கும். நான்காவது வாரம் நாம் தியானித்தோம், கர்த்தருடைய வலது கரம். அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 118வது அதிகாரம் 16வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 118:16. கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலது கரம் நமக்கு பராக்கிரமம் செய்யும். நான்காவது வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம், கர்த்தருடைய வலது கரம் நம்மை உயர்த்தும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது. உயர்ந்த வலது கரத்தில் நாமும் இருந்தோம் என்று சொன்னால் நாமும் எப்படிதான் இருப்போம்? உயர்த்தப்பட்டுத்தான் இருப்போம். எனக்கு அருமையான, மிகவும் பிரியமான, நேசிக்கிற, எங்களுக்காக செபிக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, என் கையில் இந்த கர்ச்சிஃப் இருக்குன்னா என் வலது கரம் தாழ்ந்திருந்தா இந்த கர்ச்சிஃப் என்ன பண்ணும்? தாழ்ந்து இருக்கும். இதே என் வலது கரம் உயரும் பொழுது இந்த கர்ச்சிஃப் என்ன பண்ணும்? உயர்ந்திருக்கும். இப்போ ஆண்டவர் என்னை வலது கரத்தில் தாங்கி இருக்கிறார், என்னை வலது கரத்தில் பிடிச்சிருக்கிறார். அப்போ அவருடைய வலது கரம் உயர்ந்து இருக்கும் என்று சொன்னால் நானும் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? நானும் உயர்ந்தவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் நம்மை உயர்த்தும் கரம். ஆண்டவருடைய கரம் நம்மளை மேன்மைப்படுத்தும் கரம். ஆண்டவருடைய கரம் நம்மை மகிமைப்படுத்தும் கரம். ஆண்டவருடைய கரம் நம்மளை ராஜாக்களுக்கு முன்பாக, ஆசாரியர்களுக்கு முன்பாக நம்மளை உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கிற கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மை உயர்த்தும். யோசித்து பாருங்கள், யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார், அவனை அந்நிய தேசத்திலே கர்த்தர் உயர்த்தினார். தானியேல் கூட கர்த்தர் இருந்தார், அவனை அந்நிய தேசத்திலே கர்த்தர் உயர்த்தினார். எஸ்தர் கூட கர்த்தர் இருந்தார், அவளை சூசான் அரண்மனையிலே கர்த்தர் உயர்த்தினார். மொர்தெக்காய் கூட கர்த்தர் இருந்தார், மொர்தெக்காயை கர்த்தர் வாசலில் இருந்து அவனை மேன்மையாக உயர்த்தினார். உயர்வு கர்த்தருடையது. ஒரு மனிதனுக்கு ஞானம் இருக்கலாம், ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்கலாம், அவரே உயர்ந்தவர். அவருடைய கரத்தில் யார் அமர்ந்திருக்கிறோமோ அவர்களை மாத்திரமே கர்த்தரால் உயர்த்த முடியும். அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிறார். ஆண்டவர் நம்மளை எப்படி உயர்த்துகிறார்? எங்கே இருந்து உயர்த்துகிறார்? குப்பையில் இருந்து. அல்லேலூயா. என்னுடைய ஜீவியத்திலே, என்னை கர்த்தருடைய காரியத்திலே நான் தைரியமாய் சொல்ல முடியும். அந்த நாட்கள்ல
ஒரு 2013, 14, 15, 16 இந்த டைமில் அந்த டைமில் வந்து இந்த 7up காரங்க வந்து ஒரு ஆஃபர் போடுவாங்க. என்ன ஆஃபர் போடுவாங்க அப்படின்னா, இந்த 7up பாட்டிலில் இருக்கிற அந்த கவர் லேபிள் இருக்குது பாருங்கள், அது ஒரு 30 லேபிள் 40 லேபிள் பிச்சு கொடுத்தோன்னா ஒரு 30 லேபிளுக்கு ஒரு தொப்பி தருவாங்க. ஒரு 40 லேபிள் கொடுத்தோன்னா ஒரு 40 லேபிளுக்கு டிஷர்ட் தருவாங்க. அதுக்கு மேலே கொடுத்தா கொஞ்சம் கண்ணாடி தருவாங்க. ஏதாவது ஒரு மாதிரி அவங்களுடைய பிராண்டு சம்மந்தப்பட்டு தருவாங்க. எந்த பேக்கரியில் கொடுத்தாலும் தருவாங்க. இப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 7up ஜூஸ் வாங்கி கொடுக்க அந்த காலத்தில் எனக்கு காசு கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்கள் ஸ்கூலில் ரோட்லேருந்து நடந்து வர்ற வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் இருக்கிற குப்பை தொட்டியில், எங்கள் ஸ்கூலில் போட்டிருக்கிற மொத்த குப்பையில் எங்கேயாவது இந்த 7up பாட்டிலுடைய வாட்டர் கேன் கிடைக்குமான்னு நான் குப்பையை தேடி இருக்கிற, குப்பைக்குள்ளே போயிருந்து கம்பை வச்சு கையை வச்சு நான் கிளறி பார்த்துருக்கிறேன். கிளறி பார்த்தும் அதை கலெக்ட் பண்ணி டிஷர்ட் மே மாசத்துல நானும் வாங்கி போட்டிருக்கேன். சிப்பி, இந்த 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 பெப்சி, இந்த இந்த 7up, இந்த மெராண்டா, இந்த 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 சோடா, அதுக்கெல்லாம் பார்த்தா ஒரு 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 கண்ணாடி பாட்டிலில் சிப்பி மேலே இருக்கும். அந்த சிப்பியை டொக்குன்னு உடச்சாதான் குடிக்க முடியும். அந்த சிப்பி இரும்பு, அதை எடுத்து எடைக்கு போட்டால் காரா பூந்தி கிடைக்கும். அப்போது அதை பேக்கரி கடை வாசலில், ஒவ்வொரு கடை வாசலில் குப்பையில் உட்காந்து சிப்பியை தேடி அதை எடைக்கு போட்டு அதை உட்காந்து வாங்கி காரா பூந்தி சாப்பிட்ருக்கேன். இப்போது என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, டியூக் பாஸ்டரை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் அப்படி கேட்டால், டியூக் பாஸ்டர் சொல்லுவார், டியூக் பாஸ்டரை கர்த்தர் குப்பையிலிருந்து உயர்த்தினார். அல்லேலூயா. குப்பையிலிருந்து உயர்த்தினார். சரக்கு பாட்டில் கொடுக்கணும். அப்போது ஒரு சரக்கு பாட்டில் கொடுத்தா ₹1, பெரிய பாட்டில் கொடுத்தா அது லேபிள் கிளியாமல் இருக்கணும், மூடியோடு இருக்கணும். அப்போது 10, 20 சரக்கு பாட்டிலை தேடி தேடி அழைத்து பாருக்கு முன்னாடி குப்பையில் அந்த யூரின் போகிற அந்த சந்தில் குடிச்சிட்டு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தேடி தேடி எடுத்து பைக்குள்ளே போட்டு போய் அந்த இடக்கடையில் கொடுத்தா ₹5, ₹3 தருவாங்க. அப்போது ஒரு புரோட்டா ₹1. அப்போ 3 புரோட்டா சாப்பிட்டுடலாம், 4 புரோட்டா சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு போய் குப்பையை பிறக்க போகும். அப்போ தேவன் என்னை கிருபையாய் பயன்படுத்த, கிருபையாய் உபயோகிக்க, கிருபையாய் அபிஷேகிக்க காரணம் என்னன்னு கேட்டா, அப்பா என்னை குப்பையிலிருந்து உயர்த்தினார். எங்கள் குடும்பத்தை குப்பையிலிருந்து உயர்த்தினார். எங்கள் தாய் தகப்பன் சகோதரி என் குடும்பத்தை ஆண்டவர் தள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து உயர்த்தினார். காரணம் என்ன? அவருடைய வலது கரம் உயர்ந்து இருக்கிறது. அவர் நம்மையும் உயர்த்த அவர் வாஞ்சையோடு இருக்கிறார். இன்றைக்கு தேசத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொரு தெய்வ மனிதரையும் கேட்டு பாருங்க, அவர்கள் சொல்லுவார்கள், வஸ்திரம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர் வஸ்திரத்தை கொடுத்து உயர்த்தினார். சொந்த பந்தங்கள் இல்லாத போது உங்களைப் போல சொந்த பந்தங்களை கொடுத்து உயர்த்தினார். யார் எனக்கு எதிர்காலம் இருக்கும் சொல்லுமே, ஏசு சொன்னா நான் தாண்டா உனக்கு எதிர்காலம் சொல்லி அவரை எதிர்காலமாய் வந்து உயர்த்தினார். ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையை உயர்த்துவதற்கு முன்பாய் அவனை கொஞ்சம் பக்குவப்படுத்துகிறார், அவனை கொஞ்சம் உடைக்கிறார், அவனை கொஞ்சம் உருவாக்குகிறார். அதான் வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம், ஏற்ற காலத்திலே தேவன் உன்னை உயர்த்தும்படி பலத்த கரத்திற்குள் அடங்கியிரு. அப்போ ஆண்டவன் அவளை சும்மா சும்மா உயர்த்த மாட்டார், ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரம், எந்த கரம்? அவருடைய வலது கரத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டும். ஏற்ற காலத்திலே அவருடைய கரத்தில் நாம் அமங்கி இருந்தோம் என்று சொன்னால், சரியான நேரத்தில் நம்மளை தட்டி தூக்கி ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவருக்கு சொந்தமான ஜனங்களாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஏற்ற காலத்தில் தான் உயர்த்துவார். இயேசுவுக்கு தெரியும் தம் பிள்ளையை எந்த காலத்தில் உயர்த்தணும், எந்த காலத்தில் உயர்த்திடக்கூடாதுன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். எத்தனை நாள் அப்பா நான் ஊழியத்தில் மறைஞ்சிருப்பேன், எத்தனை? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை,
நான் உன்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவேன். காலத்திற்கு முன்னே வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. காலத்திற்கு முன்னே வெளியில நம்மளை கேள்விப்பற்றக்கூடாது. மௌனமாய் அடங்கி இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அடங்கி இரு. உங்களை உயர்த்துவார். உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாய், உங்கள் பந்தங்களுக்கு முன்பாய், உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு முன்பாய் இந்த இயேசு உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் கர்த்தர் மௌனமாய் இருப்பார். ஏற்ற காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளை ராஜாக்களாய் உயர்த்துவார், ஆசாரிய கூட்டமாய் உயர்த்துவார். தமக்கு சொந்தமான தம்முடைய பிள்ளைகளை அவர் ராஜாவை போல மேன்மைப்படுத்துவார். குனிந்து தூக்கினா நம்மளை பெரியவனாக்க போகிறார். அல்லேலூயா. அதுதான் ஏற்ற காலம். the correct time. சரியான நேரத்தில் தான். பிள்ளை அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள 9 மாசத்திலிருந்து 10 மாசம் வரைக்கும் தான் உருவாக்கப்படணும். அதற்கு முன்ன வந்தாலும் பிரச்சனை, 10 மாசத்துக்கு பின்ன வந்தாலும் பிரச்சனை. கரெக்ட் டைம். நீங்க இந்த 7 மாசம் 8 மாசத்துல குறை பிரசவத்தில் பிறந்த பிள்ளைகளை பாருங்க, உயிருக்கு போராடும். பிள்ளை 10 மாசத்தை தாண்டி வெளியே வரல அப்படின்னா டாக்டர்லாம் பார்க்க மாட்டாங்க, வயிற்றை கிழிச்சு கையை விட்டு எடுத்து போட்டுருவாங்க வெளியே. அப்போ என்ன காலம் அப்படின்னா குறிக்கப்பட்ட நாட்கள் வரைக்கும் தான் மறைந்திருக்க முடியும். அல்லேலூயா. 20 வருஷம் தான் அந்த சகோதரிக்கு பெரும்பாடு அப்படின்னா 20 வருஷம் தான் அந்த பெரும்பாடு அவள் அனுமதிக்க முடியும். அதுக்கு மேலே அவளுக்கு ஒரு வாய்ப்பு வரும், இயேசுவை தொடுவாள், சுகமாய் விடுவாள். 35 வருஷம் தான் பெதஸ்தா குலம்னா 35 வருஷம் மாத்திரம்தான் பெதஸ்தா குலத்துக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருக்க முடியாது, அதுக்கு குறைவு இருக்க முடியாது. அந்த காலம் முடிஞ்சோன்னு இயேசு அந்த பெதஸ்தா குலத்தில் இருந்த அந்த சப்பானியை தேடி வந்தார். 400 வருஷம் தான் எகிப்தில் அடிமையாக இருக்குன்னா 400 வருஷம் தான், அதற்கு மேலே இருக்கக்கூடாது. அதற்கு மேலே அவர்கள் இருந்தார்கள். கர்த்தர் ஒரு மோசையை கொண்டு வெளியே அனுப்பிவிட்டார் அவர்களை. இத்தனை வருஷம் தான் உனக்கு பிரச்சனைகள், இத்தனை வருஷம் தான் உனக்கு போராட்டத்தின் காலங்கள் என்று தெய்வம் அனுகரித்து முடிவு எடுத்ததுன்னு சொன்னால் அதுக்கு மேலே நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. காலத்திற்கு முன்னே நீங்கள் பெதஸ்தா குலத்திற்குள் இருக்க முடியாது. ஏற்ற காலம், the correct time. இத்தனை நாளும் தான் எலியா நீ அந்த ஆச்சங்கரில் இருக்கணும், கேரித்தில் இருக்கணும்னு சொன்னா இத்தனை காலங்கள்லாம் இருக்க முடியும். அதற்கு மேலே இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. இத்தனை நாட்கள் தான் உன்னை நீ மறைச்சு வைக்கணும்னா அத்தனை நாட்கள் தான் எலியா மறைச்சிருக்க முடியும். அதற்கு மேலே ஆகாப்புக்கு முன்னே உன்னை நீ போய் காண்பின்னு தான் சொல்லி ஆண்டவர் அனுப்புவார். ஒரு நேரத்திற்கு மேலே கர்த்தர் நம்மளை தாமதிக்க விட மாட்டார். ஏனென்று சொன்னால் நம்மளை உயர்ந்துதான் இருக்கிறோம். கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது, அவருடைய வலது கரம். ஏற்ற காலத்தில் தேவன் மேன்மைப்படுத்துவார், ஏற்ற காலத்தில் பயன்படுத்துவார். அதுவரைக்கும் உடைப்பார், அதுவரைக்கும் மனுஷர்களை குறித்து கற்றுக் கொடுப்பார், அதுவரைக்கும் ஜீவியத்தில் பரிசுத்தத்தை குறித்து நம்மை நடத்துவார், அதுவரைக்கும் நம்மளை ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைப்பார், அங்கீகரிப்பார், அபிஷேகிப்பார், அனலாய் மாற்றுவார், அக்கினியை போட அனுப்புவார். Praise the Lord. Hallelujah. The Holy Spirit of God. மனிதர்கள் நம்மை தாழ்த்தினாலும் கர்த்தருடைய கரம் நம்மை உயர்த்தும். மனிதர்கள் நம்மளை தள்ளினாலும் கர்த்தருடைய கரம் நம்மை உயர்த்தும். உலகமே இவன் உயர முடியாது, இவனுடைய வாழ்க்கையில் இவன் வெளியே வர முடியாது என்று சொல்லி சிரிக்கலாம். ஆனால் உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்துவேன். நான் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்து இருக்கிறது. அவர் உங்களை உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார், உங்கள் ஊழியத்தை உயர்த்துவார்,
உங்கள் ஜெபத்தை உயர்த்துவார். எல்லா ஆசீர்வாதங்களும் தந்து உங்களை உயர்த்துவார்னு பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறார். அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் கர்த்தருடைய வலது கரத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை அறியாமலே உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். உங்களை அறியாமலே மேன்மைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். உங்களை அறியாமலே அடுத்த எல்லைகளுக்குள்ளே போய்கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய வலது கரப்பில் இருப்பீர்கள் என்று சொன்னால் நோ ரெக்கமெண்டேஷன். உங்களுக்கு யாருமே அறிமுகப்படுத்த வேண்டாம். நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு என்னை கூப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டாம். கர்த்தருடைய வலது கரத்திலே நீங்கள் இருந்தாலே போதும். உங்களை அறியாமலே நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். உங்களை அறியாமல் உயர்த்த பட்டுக்கொண்டே இருப்பீர்கள். உங்களை அறியாமலே புதிய மேன்மை உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி பக்தன் சொல்லுகிறார், சங்கீதம் 118:16, கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. எங்களை உயர்த்துங்கப்பா. நீ சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறேன். நாங்கள் இன்னைக்கு உலகம் என்கிற குப்பையில் இருக்கிறோம். பாவம் என்கிற குப்பையில் இருக்கிறோம். அசுத்தம் என்கிற குப்பையில் இருக்கிறோம். அந்த குப்பையிலிருந்து எங்களை கர்த்தர் உயர்த்துவீராக. Kadana Hadanari Gatira Bustal Merbena Rembrandt Terber Barmashwal Barmeshwar Berban Derbenia Algamando Lostal Futesab Talda fill them there come Derbenia Ambro Kendro Stal Fandro Merbendro Merkendro Atro Attaranda Rakaturaba fill them Marstal Beyatalaba. எங்களை நிரப்பும் அப்பா, எங்களை உயர்த்தும் அப்பா, எங்களை அங்கீகரிங்கப்பா. அப்பா, கர்த்தருடைய வலதுகரம் எங்களை உயர்த்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை உயர்த்துவீராங்க. இக்கட்டுகளிலிருந்து வெளியே கொண்டு வாரும். குழியிலிருந்து வெளியே கொண்டு வாரும். குகையிலிருந்து வெளியே கொண்டு வாரும். ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வாரும். உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் சுவாமி. எங்களை சுற்றிலும் உம்முடைய கிருபைகள் வெளிப்படட்டும் சுவாமி. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. இந்த வருஷத்திலே உயர்த்துவீராக, இந்த மாதத்திலே உயர்த்துவீராக, இந்த வாரத்திலே உயர்த்துவீராக, இந்த நாளிலே உயர்த்துவீராக, இந்த நிமிடத்திலே உயர்த்துவீராக, இந்த வினாடியிலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தும்படியாய் நாங்கள் வசனத்தின்படி கெஞ்சி ஜெபிக்கிறோம். உயர்த்தும். தம்பி தங்கச்சிமார்களை ஆசீர்வதியும். தாய் தகப்பன்மார்களை ஆசீர்வதியும். இந்த காலத்தில் உமக்காக உண்மையாய் நிற்க, வருகைக்கு ஆயத்தப்பட, அநேகரை ஆத்துமாதாயம் பண்ண ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அடுத்த வாரம் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் மீண்டும் நாம் சந்திப்போம். அப்படி வருகை வந்துவிட்டு என்று சொன்னால் மத்திய வானத்தில் நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. உன்னை கூப்பிட்டு வாமா. உன்னை பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ்,
டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.